Okay, everyone. So I hope session start பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கு செஷன் என்னன்னா டெலிபாட்ல வந்து எப்படி மெசேஜ் ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டெலிகிராம் தெரியும், அதெல்லாம் டெலிபாட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இங்க இருக்கிறவங்கள வந்து டெலிகிராம் வந்து ரொம்ப ஹையா இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் யூஸ் பண்ணுவேங்கிறது எத்தனை பேர்? கொஞ்சம் ஹேண்ட் சைஸ் பண்ணுங்க. டெலிகிராம் வந்து நான் ஃபெமிலியர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ வந்து டெலிகிராம் வந்து ஏன் வந்து இன்னும் மோஸ்ட் டாப்ல மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல பிடிக்கல அப்படின்னா, அது வந்து வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருச்சு. அதனால வந்து டெலிகிராம் மேல வரக்கு கொஞ்சம் இதா இருக்கு. பட் இருந்தாலும் வாட்ஸ்அப் விட டெலிகிராம்ல தான் ஃபீச்சர்ஸ் அதிகம். எல்லாத்துலயுமே சரி. ஒரு டேட்டா பேக்கப்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து டெலிகிராம் தான் பிளஸ். ஆனா வந்து நிறைய பேர் வந்து டெலிகிராம் பக்கம் வர்றது இல்ல. எனக்கு ஏன்னு தெரியல. பிகாஸ் எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்லயே அடாப்ட் ஆயிட்டாங்க. பட் டெலிகிராம்ல வந்து நிறைய ஃப்ரீயாவே வந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு பாட் கிரியேஷன், குரூப்ஸ், சேனல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் இப்பதான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து காப்பி பண்ணிட்டு வராங்க. பட் வாட்ஸ்அப் வந்து நியூ தான் சொல்ல போனா. ஸோ இப்போ வந்து டெலிகிராம்ல வந்து நம்ம மெசேஜ் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் ஓகேவா. ஸோ ஓன் அக்கௌண்ட், அதாவது எப்படி சொல்றது, என்னோட இவன் தான் டெலிகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் என்னோட ஃபோன் நம்பர்ல அப்படின்னா, நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்புறதுக்கு என்னோட ஃபோன் நம்பர்ல தான், அந்த அக்கௌண்ட்ல இருந்து அனுப்ப முடியும். ஆனா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக்கா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டான். ஓகேவா. அபிஷியல் ஏபிஐக்குலாம் பே பண்ணி நம்ம போற மாதிரி இருக்கும். நார்மலா வந்து அலோவ் பண்ண மாட்டான் ஃப்ரீயா. பட் டெலிகிராம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே அலோவ் பண்றான். ஆனா வந்து உங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. ஒரு பாட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணி அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா. ஸோ அதனாலதான் வந்து அது டெலிபாட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது டெலிபாட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா மெசேஜ் எப்படி அனுப்புறது, அந்த மாதிரி தான் இந்த செஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஷன் வந்து டெலிகிராம்ல வந்து கான்செப்டுவலா நீங்க லேர்ன் பண்ணிட்டாலே போதும். இந்த சென்ஸ் அதுல வந்து என்ன மாதிரியான ஏபிஎஸ் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி டேட்டா அனுப்புறோம் அப்படிங்கறத மெயின். நான் வந்து இன்னைக்கு நான் பைத்தான்ல போட போறேன். பிகாஸ் ஐ எம் மோஸ்ட் ஃபெமிலியர் வித் இட். பட் இதே கான்செப்டை வந்து நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இது நான் என்ன என்ன பண்ண போறேன், ஏபிஐ கால் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஏபிஐ கால்னா ஒரு லிங்க் ஓபன் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ அந்த லிங்க் ஓபன் பண்றது வந்து சிம்பிள் விஷயம் தான். அது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பா பாசிபிள் தான். ஸோ இதுக்கு முந்தைய வந்து நான் வந்து இமெயில் ஆட்டோமேஷனுக்கு வந்து ஒரு செஷன் எடுத்திருந்தேன். அதுல பார்த்துருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த செஷனுக்கும் இந்த செஷனுக்கும் வெரி மச் சிமிலர் தான். ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்ல வந்து பாதி கரெக்டா ஒரே மாதிரி இருக்கும். பட் மீதி பாதி மட்டும் கொஞ்சம் லைட்டா மாறும். ஓகேவா. கொஞ்சம் நியூவா இருக்கும் சில பேருக்கு. ஸோ இன்னைக்கு நான் பைத்தான்ல போட போறேன் அப்படிங்கறதுனால வந்து இன்னைக்கு நான் கோலாப் யூஸ் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். 1 செகண்ட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? யாராச்சும் தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் கோலாப்ல போட போறேன்னு சொன்னேன். colab.research.google.com. இது என்னன்னா சிம்பிளா பைத்தான் நீங்க ரன் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு வெப்சைட், அவ்வளவுதான். இதுல வந்து நான் வந்து ஒரு நோட் புக் ஒன்று புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த நோட் புக் வந்து என்னன்னா டெலிபாட் மெசேஜ் ஆட்டோமேஷன். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நமக்கு மெயினா என்னன்னா ஒரே ஒரு லைப்ரரி தான் தேவை. நம்ம வந்து தனித்தனியா இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி எந்த லைப்ரரியும் தேவையில்லை. டிஃபால்ட்டா பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி வேணும். என்ன லைப்ரரினா ரெக்வஸ்ட் லைப்ரரி. இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரி வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டாவே நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து கோலாப் பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா வச்சிருக்கு. பட் வந்து இதுவே நீங்க உங்க ஓன் சிஸ்டம்ல நீங்க ரன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட் வந்து சம்டைம்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பைத்தான் வந்து அது இன்பில்ட், அதாவது ஓன் லைப்ரரி தான், ஆனா இன்பில்ட்டா தரல. ஓகேவா. அவங்க வந்து வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்க, என்னோட ஓன் லைப்ரரி தான் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க கோலாப் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இது அவைலபிளா இருக்கும். பட் வந்து நீங்க தனியா வந்து உங்க சிஸ்டம்ல நீங்க ரன் பண்ணி பார்க்கறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் இந்த மாதிரி நீங்க பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் போட்டு இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆச்சரியக்குறி எதுக்குன்னா இந்த இந்த கமாண்ட் வந்து நான் கோலாப்ல ரன் பண்றதுக்காக இந்த ஆச்சரியக்குறி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த லைப்ரரி என்ன பர்பஸ் அப்படின்னா
நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து HTTP ரெக்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லிங்க் என்னால ஓப்பன் பண்ணிக்க முடியும் ப்ரோக்ராமேட்டிக்கா. ஓகேவா? சோ அந்த பர்பஸ்க்காக இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத நான் மிஷினோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சோ தட் என்னால வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். ஓகே. ரெக்வயர்மென்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். சொன்னேன்ல. கோலாப் பொறுத்தவரைக்கும் ரெக்வெஸ்ட் லைப்ரரி வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட்ட இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோகிராமேட்டிக்கலா அனுப்புறதுக்கு முந்தி ஒரு பாட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும் டெலிகிராம்ல. ஓகேவா? சோ டெலிகிராம்ல பாட்ன்னு சொல்றேன். பாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். 1 செகண்ட். ஐ ஷோ யூ. உங்க டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நார்மலா வந்து சர்ச்ல போய்க்கோங்க. சர்ச்ல போயிட்டு பாட் ஃபாதர் அப்படின்னு தேடுங்க. பாட் ஃபாதர்ன்னு போட்டீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ல ப்ளூ டிக்கோட உங்களுக்கு வரும். ஓகேவா? இங்க பாருங்களேன். இதே இமேஜ்ல வந்து ப்ளூ டிக் இல்லாம வேற வேற ஐடி ஐ போட்டு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வாட் ஃபாதர்ன்னு வரும். உங்களுக்கு ப்ளூ டிக்கோட இது வந்து டெலிகிராமோடைய அபிஷியலான ஒரு சாட். ஓகேவா? இந்த சாட்ல வந்து நீங்க எத்தனை பாட்ஸ் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் சாட்டுக்கு போய்க்கிறேன். சோ இப்ப வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னு வைங்க. பாத்தீங்களா? எனக்கு ஒரு பெரிய லிஸ்டா நிறைய கொடுத்துருக்கு. இப்ப என்ன எனக்கு ஒரு புதுசா ஒரு பாட் கிரியேட் பண்ணுமா? இல்ல என்னோட ஏற்கனவே இருக்கக்கூடிய பாட்ஸ் எடிட் பண்ணுமா? அதுக்கு நேம் செட் பண்றது, டிஸ்கிரிப்ஷன் செட் பண்றது, இந்த மாதிரி ஒரு நிறைய நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல வந்து நம்ம வெப் ஆப்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும், கேம்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும் டெலிகிராம்லயே. சோ நான் வந்து இப்ப நான் ஒரு பாட் கிரியேட் பண்ண போறேன். சோ வந்து என்ன பண்றேன்னா நியூ பாட். ஓகே. இப்போ வந்து இந்த பாட்டுக்கு ஒரு நேம் வைக்க சொல்லுது. அதாவது நேம்னா என்னன்னா, இங்க நம்ம டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா? அந்த நேம் தான். சோ நான் என்னன்னா டெலிபாட் ஆட்டோமேஷன். ஓகே. இந்த நேம் வந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டுக்கு வந்து ஒரு யூசர் நேம் கேக்குது. இந்த யூசர் நேம் என்னன்னா, கண்டிப்பா வந்து பாட்ன்னு தான் முடியும். உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி டெட்ரிஸ் பாட் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டெட்ரிஸ் அண்டர்ஸ்கோர் பாட்ன்னு இருக்கலாம். ஆனா வந்து எண்டிங்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாட்ன்னு தான் முடியணும். ஓகேவா? சோ இது எதுக்காகன்னா, இப்போ ஒரு 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 சேனல்ல இருந்தோ சாரி ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, அது ஒரு பாட்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காகவே வந்து இந்த யூசர் நேம் வச்சு நம்ம பாட்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சோ அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இங்க எண்ட்ல பாட்டன் முடியிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு நேம் வைக்கலாம். என்னன்னா டிடிடி ஆட்டோமேட் பாட். இது வந்து இதோட யூசர் நேம் அவைலபிளா இருக்கா? சூப்பர், அவைலபிளா இருக்கு. இந்த பாட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்சஸ் டோக்கன் நீங்க கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதுதான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வேணாலும் டெலிகிராம்ல நம்ம அனுப்பிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து கீ. அதாவது இப்போ வந்து இந்த டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புறது வந்து ஒரு பூட் அப்படின்னா, இந்த கீ வச்சு அந்த பூட்டு நம்ம திறந்துக்கலாம். ஓகே. இந்த கீ வச்சு நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்க முடியும். சோ இந்த கீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெலிபாட் டோக்கன் அப்படின்னு நான் போட்டு ஒரு வேரியபிள்ல நான் சேவ் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? சோ இப்படி சேவ் பண்ணி வச்சிட்டேன்னா இந்த டோக்கன் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டோக்கனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த டோக்கன் வந்து இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணும். என்ன, அந்த நம்ம டெலிகிராமோட சர்வருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறோம்பா அப்படின்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ஒரு மெசேஜ் அனுப்புன்னு நம்ம சொல்றோம்னா 2, 3 விஷயங்கள் நமக்கு தேவை. ஓகேவா? என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரிசீவர் யாரு? ஓகேவா? ரிசீவர் யாரோ அவங்களோட ஐடி தேவை. நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்பணும், அதாவது யாருக்கு அனுப்பணும், என்ன அனுப்பணும் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் அனுப்ப முடியும். கரெக்டா? சோ அதனால வந்து என்ன அனுப்புங்கிற மெசேஜ் நம்ம எப்போ டிஃபைன் பண்ணிக்கலாம். சும்மா இப்பயே வந்து நான் வந்து மெசேஜ் ஈக்குவல் டு நான் வந்து எல்லாம் நான் போட்டுக்க முடியும். பட் யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து டெலிகிராம் வந்து நமக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கும், தெரியுங்களா? சோ அந்த யூசர் நேம் வந்து இங்க யூஸ் ஆகாது. ஓகேவா? இங்க வந்து வேற ஒரு அப்ரோச் இருக்கும். ஏன்னா வந்து யார் வேணா வந்து யாருக்கு வேணா ஈஸியா அனுப்பிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வந்து ஒவ்வொரு யூசருக்கும் ஹிட்டனா ஒரு ஐடி இருக்கும். ஓகேவா? ஒரு சாட் ஐடின்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஹிட்டனா தான் இருக்கும். அது வந்து இந்த பாட்டால மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த சாட் ஐடி வச்சு அனுப்பலாம். ஆனா அவங்க யூசர் நேம் வச்சு அனுப்ப முடியாது. சரி, இப்போ ஒருத்தவங்க சாட் ஐடி நான் எப்படி அப்டைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வேஸ் இருக்கு. நீங்க உங்களோட ஓன் பாட் வந்து வெப் ஹூக்னு சொல்லுவாங்க. அதை கான்ஃபிகரேஷன் பண்ணி செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த சாட் ஐடி கண்டுபிடிக்கிறதுமே நமக்கு வந்து ப்ரீ பில்டா நிறைய பாட்ஸ் இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் த பாட் வந்து ரா டேட்டா பாட். ஓகேவா? நீங்க பாத்தீங்களா, ரா டேட்டா பாட் அண்டர் ஸ்கோர்ஸ் இல்லாம அப்படி நார்மலா இருக்குல்ல, இதுல போயிட்டு
ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். தெரியுதா? ஒரு பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு தெரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னா நான் ஒரு மெசேஜ் அனுப்புறதுனால அந்த டெலிகிராம் பாட்டுக்கு போன இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு பாட்டுக்கு என்ன மெசேஜ் அனுப்புனாலும் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் மெசேஜஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து சர்வருக்கு போகும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா என்னுடைய சேட் ஐடி வேணும். என்னோட அந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் சேட் ஐடி வேணும். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து நான் இன்ஃபோ லாமின் வச்சிருக்கேன். பட் அந்த யூசர் நேம் வச்சு அனுப்ப முடியாது. சேட் ஐடி வேணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சேட்டுக்குள்ள ஐடின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சேட் ஐடி. இந்த ஐடியை வச்சு நான் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஸோ இந்த ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டெலிடாக்கன் கூடவே டெலிபாட் டோக்கன் கூடவே நான் வந்து சேட் ஐடி ஈக்குவல் டு போட்டு ஓகேவா? எனக்கு இப்போ வந்து அது வந்து ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு ஒரு டோக்கன் இருக்கு. ரிசீவர் யாரோ ரிசீவரோடைய ஐடி இருக்கு. மெசேஜ் என்ன மெசேஜோ என்கிட்ட அந்த மெசேஜ் இருக்கு. பட் டெலிகிராம் வந்து ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க யாருக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பிக்க முடியாது. அவங்க உங்க பாட் ஓபன் பண்ணி நீங்க எந்த மெசேஜ் அனுப்புனாலும் நான் ரிசீவ் பண்றதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்க மெசேஜ் அவங்களுக்கு ரீச் ஆகும். இதுதான் உங்க மெசேஜ் ரீச் ஆகாது. அது எப்படி கொடுக்கணும்னா, நீங்க ஒரு பாட் கிரியேட் பண்ணீங்க அவருக்கு பாட் ஃபாதர்ல என்ன நேம் கொடுத்தேன், டிடிடி அண்டர்ஸ்கோர் ஆட்டோமேட் பாட் நான் கொடுத்தேன். அப்போ இதுதான் லிங்க் t.me/tdt_automate பாட். இதுதான் வந்து உங்க பாட்டோட லிங்க். இதை நான் கிளிக் பண்ணனா என்னோட பாட் ஓப்பன் ஆகும். இதுதான் என்னோட பாட். ஓகேவா? டெலிபாட் ஆட்டோமேஷன் நேம் காட்டு தெரியுதா? ஓப்பன் பண்ணா என்னோட யூசர் நேம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு யூசர் வந்து இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து மெசேஜை வந்து சென்ட் பண்ண வைக்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். வாட் எவர் இதை ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து எது வந்தாலும் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து ஒரு மெசேஜ் வந்து இந்த யூசருக்கு அனுப்பிங்கன்னா உங்களால முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த பாட்டுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். என்ன மெசேஜ் பண்ணாலும் எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து ரிசீவ் ஆகும். ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லாமே ஓகே. நான் வந்து அந்த பாட்டுக்கு வந்து மெசேஜ் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். என்ன மெசேஜ் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஆத்தென்டிகேஷன் டோக்கன், சேட் ஐடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து எனக்கு என்ன வேலை, டெலிகிராமோட சர்வருக்கு வந்து நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நான் கொடுப்பேன். கரெக்டா? எனக்கு வந்து இந்த யூசருக்கு வந்து ஒரு மெசேஜ் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்க பாட் ஃபாதர் இருக்கா, இந்த பாட் ஃபாதர்ல இவங்களேன் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பாட் ஏபிஐ சி திஸ் பேஜ் இருக்கு. ஸோ இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஏபிஎஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜும் இமேஜ்ல இருந்து உங்களுக்கு எப்படி ஒரு எமோஜி அனுப்புறது, ஹேங் ஆயிடுச்சு 1 minute, எமோஜி அனுப்புறது, பேமெண்ட்ஸ் கூட கலெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இங்க எப்படி பண்றதுன்னு ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். நான் வந்து இவ்வளவுலாம் சொல்ல போறது இல்ல. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிம்பிளா ஒரு மெசேஜ் எப்படி அனுப்புறது மட்டும் தான் சொல்ல போறேன் நான். ஓகேவா? பாத்தீங்களா, ஸ்டிக்கர்ஸ் எப்படி அனுப்புறது, ஒரு மெசேஜ் எப்படி டெலிட் பண்றது, ஏற்கனவே அனுப்புற மெசேஜ் எப்படி எடிட் பண்றது, வேற என்ன வீடியோஸ் அனுப்புறது, போட்டோஸ் அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் மெத்தட்ஸ் இதுல வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து வெறும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றது மட்டும் தான் சொல்லி தர போறேன். ஓகேவா? இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இங்க இந்த டாக்குமெண்டேஷன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஓகே. ஸோ ஒரே நிமிஷம். டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா எனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவை அப்படின்னு போட்டுருப்பாரு. எனக்கு ஒரு சேட் ஐடி, இது வந்து ரெக்வயர்டு, என்ன டெக்ஸ்ட் அனுப்ப போறேன் அப்படிங்கிறது ரெக்வயர்டு எஸ். மற்றதெல்லாம் வந்து இங்க மெசேஜ் த்ரெட் ஐடி, என்டிடிஸ், டிசேபிள் நோட்டிபிகேஷன் இதெல்லாமே வந்து எனக்கு ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் தான். ஸோ ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, என்னென்ன அனுப்பலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி நம்ம இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ நவ் இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ண கரெக்டா? ஸோ இதுல வந்து 1 minute, இந்த லைப்ரரி வச்சு நவ் ஐம் கோனா மேக் a request to telegram bot to send a message. ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் டாட் டெலிகிராம் வந்து நமக்கு தெளிவா வந்து ஏபிஐல வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒரு ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா கெட் ரெக்வஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்கு. கெட் இருக்கு, போஸ்ட் இருக்கு, டெலிட் இருக்கு, நிறைய இருக்கு. பட் வந்து டெலிகிராமோட டாக்குமெண்டேஷன் படி பார்த்தாக்கா நமக்கு கெட் ரெக்வஸ்ட் தான் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ வாட் ஐம் கோனா இஸ் கெட். ஓகேவா? கெட் ரெக்வஸ்ட் சொல்லியிருக்கேன்னா கெட். எல்லா டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டுக்கும் டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் கெட் ரெக்வஸ்ட் தான். ஓகே. இப்போ வந்து யூஆர்எல், எந்த யூஆர்எலுக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்ப சொல்லணும். அந்த யூஆர்எல் பாத்தீங்கன்னா https://api.telegram.
org/bot. ஓகேவா? சோ இந்த யூஆர்எல் தான் கொடுக்கணும். எங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ல டாப்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. இருக்கு தெரியுதா? https://ap.telegram.org பாட்னு போட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா? பாட்னு போட்டு அப்புறம் வந்து இந்த இடத்துல உங்க டோக்கன் வரணும். உங்க பாட்டுக்கு ஒரு டோக்கன் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா? அந்த டோக்கன் வந்து இந்த இடத்துல வரணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன் நானு இதுல பாட்னு போட்டேன். சோ அதுக்கு அடுத்து டோக்கன் வரணும். சோ பிளஸ் டெலிபாட் டோக்கன். ஓகேவா? சோ இந்த இடத்துல டோக்கன் வரணும். அதுக்கு அடுத்து என்ன எனக்கு வரணும்? ஸ்லாஷ் மெத்தடோட பேர் வரணும். ஓகேவா? சோ எனக்கு வந்து என்ன பண்றேன்? பிளஸ் ஸ்லாஷ் மெத்தடோட பேரு. எனக்கு வந்து இப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்ற போறேன்? சென்ட் மெசேஜ். இப்போ இதுதானே இந்த மெத்தடோட பேர். சென்ட் மெசேஜ் தான் நம்ம மெத்தட். அப்போ இந்த மெத்தடோட பேரும் சென்ட் மெசேஜ் தான். உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய என்ன ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுமோ அதோடைய மெத்தட் நேம் இதுதான். இப்போ வந்து சென்ட் மெசேஜ்னா இது. சென்ட் போட்டோனா உங்களுக்கு அந்த சென்ட் போட்டோ தான் உங்க மெத்தடோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சென்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இதுதான் மெத்தட் நேம். ஓகே, எம் கேப்ஸ்ல இருக்கும் சென்ட் மெசேஜுக்கு. ஸோ ஸ்லாஷ் சென்ட் மெசேஜ். இதுதான் வந்து நம்மளுடைய என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூஆர்எல் தான் நம்ம சொல்ல போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 மினிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 2-3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். பேராமீட்டர்ஸ் இந்த சென்ஸ் எப்படி சொல்றது? ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு இதுக்கு வந்து டேட்டா, ஓகே, அடிஷனல் டேட்டா பாஸ் பண்ணணும். ஸோ இது வந்து யூஆர்எல் இல்லாம நான் என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பேராம்ஸ் அப்படின்னு நான் போட்டு, சாரி இது ஸ்ட்ரிங்ல இல்ல, பேராம்ஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஒரு கீ வேல்யூ பேர்ஸ் எடுத்துக்குவோம். பைத்தான்ல வந்து கீ வேல்யூ பேர்ஸ்க்கான டேட்டா டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டிக்ஷனரி. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணணும்? டெலிகிராம் ஏபிஐ போயிடுவோம். என்ன இருக்கு? சாட் ஐடி இருக்கு. ஓகேவா? ஸோ சாட் ஐடி நான் பாஸ் பண்ணணுமா? ஸோ சாட் ஐடி பாஸ் பண்றேன். இது சாட் ஐடி கூட வந்து வேற நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? இங்க இருக்கு சாட் ஐடி. இந்த சாட் ஐடி தான் பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சாட் ஐடி பாஸ் பண்றதுனா என்ன ஆகும்னா எனக்கு நான் அந்த பாட்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செல் நான் டெலிட் பண்ணிடுறேன், தேவையில்லை. வேற என்ன? டெக்ஸ்ட். ஏன்னா வந்து ரெக்வயர்ட்ல என்ன இது ஒன்னு ரெக்வயர்ட் இருக்கு சாட் ஐடி. அதை விட்டா வந்து டெக்ஸ்ட் வந்து சாட் ஐடியில ரெக்வயர்டா இருக்கு. ஸோ நான் டெக்ஸ்ட் ஒன்று அனுப்புறேன். ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட் டாட் கெட்னு போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னா இங்க ஒரு எஃப்னு போட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. இந்த பிளஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த டெலிபாட் டோக்கன் மட்டும் நான் கர்லி பிரேஸ் பண்ணா அவ்வளவுதான். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு. ஸோ அதே யூஆர்எல் தான் நான் கொஞ்சம் வேற மாதிரி மாத்திட்டேன் நான். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வரும். ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் அப்படியே ரன் பண்றேன். தெரியுதா? எனக்கு என்னோட பாட்ல இருந்து ஹலோ எவ்ரிவன் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் போடுறது 200 சக்சஸ் இருப்பேன். இதுல வந்து என்ன டெக்ஸ்ட் வந்திருக்கு, இதுல டேட்டா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1 மினிட். நான் பேஸ்ட் பண்றேன். இதுதான் எனக்கு இப்ப ரிசீவ் ஆன டேட்டா. அதாவது ரெஸ்பான்ஸ் என்னென்ன? ஓகே டூ, அதாவது எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. மெசேஜ் இதுக்குன்னு ஒரு மெசேஜ் ஐடி இருக்கும், டூன் கொடுத்துருக்குது. ஸோ ஃப்ரம் யாரு? அந்த பாட்ல இருந்து சென்ட் ஆயிருக்கு. அந்த ஃப்ரம் பத்தின இன்ஃபர்மேஷன், ஃப்ரம் யாரு? அந்த பாட் தான் ஃப்ரம். அந்த பாட்டோட ஐடி இது அந்த அது வந்து பாட்டா இல்லையா? பாட் தான், இஸ் பாட் வந்து டூன் கொடுத்துருக்கு.
ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, அதுக்கு மேல யூசர் நேம் இருக்கு. அதே மாதிரி வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்கு, அதாவது சேட்னு கொடுத்துட்டு அவங்களோட சேட் ஐடி, அவங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், பிரைவேட்டா அனுப்பியிருக்கா, பப்ளிக்கா ஏதாச்சும் குரூப் மாதிரி போட்டு எல்லாருக்கும் அனுப்பியிருக்கான்னு பார்த்தாக்கா பிரைவேட்டா நமக்கு மட்டும் அனுப்பியிருக்கு. டேட்னு ஒன்று இருக்கு. டேட் என்ன டைம் ஸ்டாம்ப். இதுல வந்து இது வந்து ஒரு என்கோடட் ஃபார்மேட் மாதிரி. இதை நம்ம டிகோட் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து இப்போது கரண்ட் டைம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஸோ இதுல வந்து மெயினா வந்து இந்த ஓகேங்கிறதுல வந்து ட்ரூன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அனுப்பின மெசேஜ் சக்சஸ். இதுவே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அனுப்பின மெசேஜ் ஃபெயில்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனா ரேப் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் சென்ட், சாரி நான் ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு போயிட்டேன். சென்ட் டெய்லி மெசேஜ், இதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். இப்போ வந்து 2 பேராமீட்டர்ஸ் நான் ஒரே பேராமீட்டர் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு மட்டும் தான் நான் அனுப்ப போறேன், நான் மட்டும் தான் அங்கே யூஸரா இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்ம டெலிபாட் டெலிடெஃபான் யூஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து இதை மட்டும் நம்ம போட்டா போதும். ஓகே, இதுல வந்து சாட் டெக்ஸ்ட் இதை மட்டும் மாத்திக்கலாம். ஓகே, நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் டெய்லி மெசேஜ் ஆஃப், சாரி கைஸ், ஓகே ரன் பண்றேன், வந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து வாட் எவர் த மெசேஜஸ் நம்ம இப்போ ஃபங்க்ஷன் ரேப் பண்ணிட்டு என்ன மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கலாம். ஓகேவா? இதை வந்து எங்க யூஸ் பண்ணலாம் மெயினா அதிகமா அப்படின்னு பார்த்தாக்கா, சரி இதை வந்து நீங்க சொல்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும், அப்ப எல்லாத்துக்குலாம் அனுப்ப முடியாது, எங்க மெயினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. அந்த வெப்சைட் கான்டாக்ட் ஃபார்ம். ஓகேவா? கான்டாக்ட் ஃபார்ம் என்னன்னா ஒரு அவங்க நீங்க சப்மிட் பண்ற மாதிரி யூஸ் இன்ஃபர்மேஷன், உங்க நேம், உங்க இமெயில் ஐடி எல்லாம் வாங்கும். ஸோ அந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல வந்து என்ன பிரச்சனைனா சப்மிட் பண்ணா வந்து அவங்களோட மெயில்ல இருந்தே ஓப்பன் ஆகும். மெயில் ஓப்பன் ஆகி விட்டுரும், சென்ட் ஆகாது. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மெயில் ஓப்பன் ஆகி விட்டுட்டாக்க என்ன ஆகும், அவங்க சென்ட் பண்றா சென்ட் பண்ணாத டவுட் தான். அவன் வந்து சப்மிட் கொடுத்தா நமக்கு டக்குன்னு நம்ம மெயில் வந்துடும். இப்ப இதுவே நீங்க வந்து நிறைய வந்து இமெயில் கிளைண்ட்ஸ் இருக்கு நீங்க இனிமே அனுப்பிக்கிறதுக்கு ப்ரோக்ராமேட்டிக்கா. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் மெயில் ஒண்ணு, அல்லது வந்து இதுக்கு முந்தைய நம்ம இமெயில் ஆட்டோமேஷன் பார்த்தோம். அதுலலாம் அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒருத்தவங்க கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணா அந்த டேட்டாவை எடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். பட் அதுல என்னன்னா இமெயில் வந்து ஓரளவு லிமிட் தான். அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணா இமெயில்ஸ் வர பிளாக் பண்ணிட்டு இல்லைன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிரும். பட் அதை வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவா போட்டாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நமக்கு டெலிகிராம்ல வர மாதிரி பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதுல வந்து இந்த ஒரு பாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாட் வந்து எனக்கு என்ன பண்ணுவேன்னா எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சிருக்கேன் நான். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல யாரெல்லாம் கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிட் பண்றாங்களோ அந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல சப்மிட் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த பாட்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணிருக்கேன். இன்னொன்னு வேற என்ன இருக்கு என்கிட்ட பாட்ஸ், விசிடி ரிசல்ட்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். இது என்னன்னா இது ஒரு ஃபன்னான ஒரு என்ன சொல்றது ஒரு பிராங்க் மாதிரி. நாங்க என்ன பண்ணோம் எங்க காலேஜ்ல, அது நான் செகண்ட் இயரோ சரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ஐ நாட் ஷூர் அபௌட் இட் படிக்கும் போது என்ன பண்ணேன்னா ரிசல்ட் எங்களுக்கு வரக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் பண்றதுக்காக சும்மா ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய இது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான எங்க காலேஜ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் பேஜ் ரெடி பண்ணேன். ஓகேவா? எங்க காலேஜ்ல ரிசல்ட் பேஜ் பாக்குறதுக்கு எப்படி கண்டென்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி அதுல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் யூசர் நேமும் டேட்டா பொறுத்து என்ட்ரி பண்ற மாதிரி வச்சேன் நான். அதை சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், நேரா இந்த டெலிகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் வந்துடும் லைனா. அவங்க யார் யார் சப்மிட் பண்ண அவங்க ரோல் நம்பர், ஒவ்வொருத்தவங்களோட ரோல் நம்பர் டேட்டா பொறுத்து எனக்கு லைனா வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு பண்ணுக்காக பண்ணது. இந்த மாதிரி வந்து பண்ணலாம். வேற என்ன யூஸ் நான் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னோட சில கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும். இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னால வந்து எனக்கு வெப்சைட்லாம் அவ்வளவு அக்சசிபிளா இல்ல. கஸ்டமர் வேணா வெப்சைட் ஓபன் பண்ணி ஆர்டர் போடுவாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டரும் எனக்கு மெசேஜ் வந்துட்டா பரவாயில்ல, எனக்கு வந்து ஈஸியா நான் பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா
நான் வந்து டெலிகிராம் பாட் போட்டு கொடுத்து உங்களுக்கு இனிமேல் வந்து எப்போ உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர்ல வந்து ஆர்டர் வந்தாலும் இந்த பாட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்படி செட் பண்ணிக்கிறதுனால அவங்களோட எல்லா ஆர்டர்ஸும் அவங்களால அவங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தேன். ஸோ வந்து யார் யார் பணம் கட்டினா யார் யார் கட்டல அப்படிங்கிறது தெரியாதுல்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசா பணம் கட்டியிருக்காங்கன்னா பணம் கட்டணும் தெரியாது யாருக்கு. இப்போ ஒரு பிரின்சிபால் வச்சுக்கோங்களேன், பிரின்சிபாலுக்கு வந்து பணம் கட்டணும் தெரியாது. அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பணம் கட்டினா அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டு கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு வாட்டி யாராச்சும் பணம் கட்டும் போதும் பிரின்சிபலுக்கோ அல்லது டீனுக்கோ யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்டேட்ஸ்க்கெல்லாம் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய மூவிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்னி மூவி பாட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பாட்டா இருந்தா இந்த மாதிரி சிம்பிள் காட்டும் முன்னாடி. இதே வந்து குரூப் அந்த மாதிரி சேனல் அப்படி இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி வேற சிம்பிள் காட்டும். நார்மல் யூசர் இருந்தா எந்த சிம்பிளும் காட்டாது. ஸோ வந்து இந்த டிஸ்னி மூவி பாட்டுன்னு ஒன்று வச்சு யூஸ் பண்றேன். இதுல என்னன்னா நிறைய எனக்கு மூவிஸ் வந்துச்சுனாக்கா உடனே உடனே மெசேஜ் வந்துடும். அதுல வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே மெசேஜ் போகும். ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய மெசேஜ் அனுப்பணும். ஒரு சேனல் விட இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாட்டோட யூஸ் கேஸ். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு கிளாஸ்ல ஒரு பேசிக்கா ஒரு வெப்சைட் பண்ணி நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஆக்சுவலா செஷன் வந்து இதுலயே கம்ப்ளீட்டட் தான். பட் இதை தாண்டி நம்ம சின்னதா ரொம்ப சின்னதா ஓகேவா, எப்படி வந்து ஒரு டேட்டா வாங்கலாம் பேக் எண்ட் போட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ app.py நான் போட்டு இதை வந்து நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. பட் நான் வந்து வேற ஒரு செஷன்ல வந்து இதுல என்ன பண்றேன்னு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்னதா பேக் எண்ட் மாதிரி இதுல இதுல என்ன பண்றேன்னா ஒரு நான் வந்து ஒரு ஃபார்ம் போட்டுக்கிறேன் நான். இந்த ஃபார்ம்ல என்ன பண்றேன்னா நான் வந்து ஒரு ஃபார்ம் போட்டு ஒரு போஸ்ட் மெத்தட் சென்ட் பண்ற மாதிரி ஆக்ஷன். இங்க வந்து 2 இன்புட், ஒரே ஒரு இன்புட் தான். டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன் நானு. டெக்ஸ்ட் வச்சுட்டு நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓ இது வந்து எனக்கு டெக்ஸ்ட் இன்புட் வேணாம், நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். சும்மா ரொம்ப சிம்பிளா ஒரு இது போட்டிருக்கேன். இதுல வந்து என்ன ஒரு சப்மிட் பட்டன். சரி ஓகே வச்சுட்டேன்னா என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து இதுல வந்து 2 மெத்தட், கெட் ஒன்று போஸ்ட்னு அலோ பண்றேன். கெட் எதுக்கு அப்படின்னா நான் என்னோட ஃபார்மை டிஸ்பிளே பண்றதுக்கு, போஸ்ட் எதுக்கு அப்படின்னா என்னோட ஃபார்ம் வந்து சப்மிஷன் பண்ணி டேட்டா வாங்குறதுக்கு. ஸோ form.html. ஓகே. ஸோ இதுல என்ன பண்றேன்னு பாருங்களேன். இதுல வந்து நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து ஒரு யூஆர்எல் ரன் ஆகுது. ஓகேவா? இந்த யூஆர்எல் ஓபன் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இது டெக்ஸ்ட் பாக்ஸ், சப்மிட் பட்டன், இதை தான் நான் பண்ணேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், பிரேக் டாக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் நீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து என்ன மெசேஜ் எல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணா நமக்கு டெலிகிராம்ல வர மாதிரி நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எங்க டேட்டா இருக்குன்னு பாருங்களேன். ரெக்வெஸ்ட் டேட்டா டெக்ஸ்ட்.
ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் என்னோட ஃபார்ம்ல இருந்து நான் டெக்ஸ்ட் அவங்க என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணாலும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட கோலாப்ல போட்டு அந்த கோடு அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுல இந்த ரெஸ்பான்ஸ் இது மட்டும். ஓகே, இதுல என்ன ரெக்வெஸ்ட் மாடியூல் வேணும். ஸோ ஓகே, இதுல வந்து டெலிபாட் டோக்கனும் சாட் ஐடி வேணுமா? ஓகே, டெலிபாட் டோக்கன் சாட் ஐடி என்கிட்ட இங்க இருக்கு, நான் இங்க மேல டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்களேன், கெட் ரிக்வெஸ்ட் என்னன்னா என்னோட ஃபார்ம் டிஸ்பிளே பண்ண, இது வந்து இன்னொன்று வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றது. ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து நார்மலா எனக்கு கேட்டாங்க அப்படின்னா என்னோட ஃபார்மை கொடுத்துரு, இல்லைன்னா அந்த அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க சப்மிட் பண்ண ஃபார்ம்ல இருந்து டெக்ஸ்ட்டை எடுத்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த டெலிகிராம் இதுக்கு வந்து அனுப்பிச்சு விடு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். இதுல வந்து அனுப்பிட்டு ரிட்டன் மெசேஜ் சென்ட் டு டெலிகிராம். ஓகே, இந்த மாதிரி மெசேஜ் போட்டுக்கிறேன். இதுல பாருங்களேன், ஒரே நிமிஷம், எல்லாம் கரெக்டா இருக்கா? யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ என்ன பண்றேன், இந்த வெப்சைட்ல போயிட்டு கிளப் போட்டு நான் சப்மிட் பண்றேன்னா மெசேஜ் சென்ட் டு டெலிகிராம் மெசேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து இந்த யூஐ வந்து சோ மச் சிமிலர் டு நம்ம காலேஜ் ரிசல்ட் மாதிரி நான் வச்சு அந்த மாதிரி பண்ணேன். பட் அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய கான்டாக்ட் பண்ண உங்களோட மற்ற வெப்சைட்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இதை நீங்க அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லோக்கல் ஹோஸ்ட் ரன் ஆகுதா? இது என்ன பண்றேன்னா டெம்பரரியா நான் வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். ஓகேவா? செகண்ட். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இந்த லிங்கை வந்து ஓபன் பண்ணா இதே ஃபார்ம் தான் திரும்ப வரும். ஃபார்ம் வருதா? இந்த லிங்கை வந்து ஃபார்ம்ல வந்து நான் என்ன டைப் பண்ணி அனுப்பினாலும் எனக்கு வந்து டெலிகிராம்ல மெசேஜ் வரும். பாட்ல சென்ட் டு டெலிகிராம் தெரியுதா? ஸோ இந்த லிங்கை நான் சும்மா இப்போதைக்கு நம்மளுடைய செஷன் மீட்ல வந்து நான் போடுறேன். நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாராச்சும் அப்படியே அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த ஃபார்ம்ல வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க. எனிவன், ஆனா கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை போய் ஏதோ ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சும்மா ஒர்க் ஆகுதா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா உங்களோட நேம் அதில் போட்டுவிடுங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சம்மன். சூப்பர். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்து மெசேஜ் போடுறேன்னு சொல்லிட்டு அப்படி லீவ் ஆயிடுறாங்க. கட் ஆயிருதா என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இதுல வந்து நான் அந்த கோடு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஹலோ. ஸோ இதுல என்னன்னா நான் ஒரு ஃபிளாஷ் வெப்சைட், அவ்வளவுதான். ஃபிளாஷ் வெப்சைட்னா இந்த தேவையானதான் இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த இதுல இருந்து கிரியேட் பண்ணிட்டு ஆப் டாட் ரவுட்னு போட்டுக்கலாம். அதாவது ரவுட்னா என்னன்னா நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஒரு ரூட், ஒரு யூஆர்எல் வந்து ஒரு ரவுட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். என்னன்னா ஸ்லாஷ்னா என்னோட ரூட். ஓகேவா? அதுல வந்து கெட்டும் போஸ்ட்டும் எனக்கு வேணும்னு சொல்றேன். ஸ்லாஷ்க்கு அப்புறம் வந்து ஹலோ நான் வச்சேன் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இங்க என்னோட வெப்சைட் இந்த இடத்துல எனக்கு வெறும் ஸ்லாஷ் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல எனக்கு வந்து ஹெல்லோன்னு போட்டா அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் சேவ் பண்ணல, அதனால ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன ரூட் வேணுமோ, இந்த டொமைன் இருக்கு, டொமைனுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன ரூட் வேணுமோ நான் அந்த ரூட்டை வந்து அதை செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த இடத்துல அதான் இந்த ரூட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன். இதுல வந்து நான் என்னோட ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து கெட் ஆர்எஸ்னா நான் வந்து
என்னோட அந்த HTML ரெண்டர் பண்ண சொல்லிடுறேன். இல்லைன்னா வந்து அந்த வந்த டேட்டாவை எடுத்து நான் டெலிகிராம்க்கு அனுப்பிட்டு மெசேஜ் சென்ட் டு டெலிகிராம் நான் சொல்றேன். எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து நான் ரன் பண்றேன். இப்படிதான் ரன் பண்ணணும் இந்த கிளாஸ்க்கு. இது வந்து py app.py அந்த மாதிரி நான் வந்து போட்டு ரன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து கடைசியில ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன். உங்களுக்கு வந்து ஃபிளாஸ்க் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அல்லது ஜாங்கோ பத்தி தெரிஞ்சுக்கணும், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா அதை வச்சு ஒரு செஷன் பண்ணலாம். இதனால நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பேசிக்கா இப்போ இது இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டே உங்களுக்கு ரெடி கிட்டத்தட்ட. எவ்வளவு லைன் கிட்டத்தட்ட ஒரு 20 லைன்ஸ் கோட் இருக்கும். இந்த 20 லைன்ஸ் கோட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் போட்டு டெலிகிராமோட கனெக்ட் பண்ணி நீங்க சூப்பரா வெப்சைட் ரெடி பண்ணிட்டீங்க. இது வந்து நீங்க ஒரு யூஐ மட்டும் கொஞ்சம் நல்லா யாராச்சும் HTML தெரிஞ்சவங்க இருக்கீங்க, HTML தெரிஞ்சவங்க இருக்கீங்கன்னா நல்லா யூஐ பண்ணி நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோல போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, நான் வந்து டெலிகிராமோட APIs கனெக்ட் பண்ணேன், அந்த மாதிரி நீங்க சூப்பரா போட்டுக்கலாம். ஓகேவா? கைஸ், யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி செஷன். டவுட்ஸ் யாருக்காச்சும் இருக்கா? எனிவன்? செஷன் எப்படி இருந்துச்சுன்னு யாராச்சும் சொல்லலாம். எனிவன், ஹவ் வாஸ் த செஷன்? யாராச்சும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, கோலாப் ஃபைல்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து அந்த கோலாபோட லிங்க் வந்து நான் இதுலயே போட்டு விடுறேன். 1 செகண்ட். கோலாபோட லிங்க் வந்து நான் சாட் பாக்ஸ்ல போட்டேன். எல்லா குரூப்ஸ்லயும் போட்டுறேன். அதுக்கு முந்தி நான் என்ன இது நீங்க ரன் பண்ணா உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா 1 செகண்ட். எங்க டெலிகிராம்? பிகாஸ் நான் இப்பவே அந்த செஷன் டோக்கன் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் நான் ரிவோக் பண்ண போறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பப்ளிக்கா டோக்கன் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 மினிட். உங்களுக்கு எப்படி டோக்கன் ரிவோக் பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன். 1 செகண்ட். அதுவும் தெரிஞ்சுக்கலாம். உங்க டெலிகிராம் இருக்குல்ல, டெலிகிராம்லயே மறுபடியும் அந்த பாட் ஃபாதர் போய்க்கோங்க. பாட் ஃபாதர் போயிட்டு இங்க மை பாட்ஸ் போங்க. மை பாட்ஸ் பண்ணா உங்களுக்கு என்னென்ன பாட் இருக்குன்னு காட்டும். நான் இந்த டிடிடி ஆட்டோமேட் பாட் இருக்கா, இதை நீங்க உங்க பாட் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும். இதுல வந்து ஏபிஐ டோக்கன் நீங்க கொடுத்து நீங்க ஏதாச்சும் டோக்கன் ரீசெட் பண்ணிக்கலாம். ஏபிஐ டோக்கன் கொடுத்து நான் ரீசெட் பண்ணிட்டேன். ஓகே, அது வந்து புது டோக்கன் நான் மீட்ல காமிச்சிட்டேன். ஸோ இதுவும் இருக்கும். சாரி, இது வந்து பழைய டோக்கன் நினைக்கிறேன். இது வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணா வேணா டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு நமக்கு நியூ டோக்கன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த வாட் நான் யூஸ் பண்ண போறல. ஸோ நான் என்ன பண்றேன், அப்படியே டெலிட் பாட் கொடுத்து இந்த வாட்டை டெலிட் பண்ண போறேன். எஸ், ஐம் 100% ஷோர். மாட்டி கேட்குது. அவ்வளோதான், டெலிட்டட். ஸோ என் எத்தனை பாட் இருக்கு? ஒரே ஒரு பாட் தான் இருக்கு. அது என் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வருது. அவ்வளோதான். ஓகே. ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ளீஸ். கேட்கணும் கூட இல்லை, மெசேஜ் பாக்ஸில் போட்டால் கூட போதும். எனிவன் டவுட்ஸ் இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுடுங்க. எவ்ரிவன். ஓகே. ஓகே. கோலாபோட லிங்க் வந்து கூகுள் மீட்ல ஷேர் பண்ணியிருந்தது. பைலாம் குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணியாச்சு. வேணும்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேட் பாக்ஸ்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க் போடுறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருங்க. ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க் வந்து மீட்டோட சேட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் இந்த சென்ஸ் பைலாம்போட குரூப்ஸ்லையும் போட்டிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து நீங்க லீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் செஷன் எவ்ரிவன்.